உச்சநீதிமன்றம் இன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பிணையில் விடுவித்துள்ளது. ஆனால் இங்கே டிஎம்கே காரர்கள், அதாவது திமுக காரர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக, மிகவும் மகிழ்ச்சி என்று கொண்டாடி கொண்டு வருவதை பார்க்கின்றோம். இது கொண்டாட்டத்திற்கான நேரமில்லை, மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது கொண்டாட்டம் செய்யக்கூடாது. பிணையில் தான் வந்திருக்கிறோம். இன்னும் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்படவில்லை, வழக்கிலிருந்து விடுதலை பெறவில்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே இந்த வழக்கையே தள்ளுபடி செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரிலேயே அமலாக்கத்துறை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரணை ஏற்படுத்தி அதிலே தான் கைது செய்ய விசாரணை முடித்து இப்போது சார்ஜ் ஷீட்லாம் கொடுக்கப்பட்டதுனால என்றைக்குமே காலாகாலத்துக்கு ஜெயிலில் வைக்க முடியாது. விசாரணை முடிந்தது. இன்று குற்றவாளியா இல்லை என்ற நீதிமன்றம் தீர்ப்பு தரும் வரை இவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதுதான் நிலைமை. இதை ஒட்டி இன்று உச்சநீதிமன்றம் இட்ட கட்டளைகளை மனதில் கொண்டு அதன் பிரகாரம் எந்தவித சாட்சி ஆதாரங்களை கலைக்கவோ எந்த விதமான மறைமுகமாகவும் நேர்முக செய்யக்கூடாது என்கின்ற விதிகளை எல்லாம் மனதில் கொண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அமைச்சராக ஆகலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அமைச்சர் ஆகலாம், தவறில்லை. ஆனால் உணர்வு கொள்ள வேண்டும். இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் தன்னுடைய முதலமைச்சர் பதவியே ராஜினாமா செய்தார்? இதே போன்றுதான் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். மறந்து விடாதீர்கள், நீங்கள் பிணையில் தான் வந்திருக்கிறீர்கள். இன்னும் முழுக்க வழக்கிலிருந்து விடுதலை பெறவில்லை என்பதை மனதில் கொண்டு அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சி உங்களை கேட்டுக்கொள்கிறது.